ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 பாட்னி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 12ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 பாட்னி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் கீழே இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பரில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதினம் 6 வினாக்களுக்கு விடையளி. வினாயன் 24 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. எண்டோத்திலியம் என்றால் என்ன? டாடா பேலை என்பது என்ன? உணவு சங்கிலி வரையறு. சைப்ரிட் என்றால் என்ன? மிலிட்டோஃபிலி என்றால் என்ன? கொல்லி மரபணுக்கள் குறிப்பிடுது. தாவர திசு வளர்ப்பின் வகைகளை எழுது. சுழலியல் வரையறு. மகரந்த தூளின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறி. அதே மாதிரி 6x3 18 இதில் ஒரு தாங்கி கடத்தியினை எவ்வாறு அடையாளம் காண்பாய்? போலன் கிட் பற்றி குறிப்பெழுது. PBR 322 தாங்கி கடத்தியின் படம் வரைந்து பாகம் குறி. புவி வாழிடம் செயல்வாழிடம் வேறுபடுத்துக. வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன? வகைகள் நல்லா படிச்சுக்கோங்க. வேறுபடுத்துக. குறியீட்டு அற்ற இலை, குறியீடற்ற இலை. அதே மாதிரி மரபு வரைபடம் என்றால் என்ன? அதன் பயன்கள் யாவை? விதைப்பந்து என்றால் என்ன? சூழின் குறுக்கேட்டு தோற்றம் படம் வரைந்து பாகம் குறி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கு 5 × 5 25. ஸோ இந்த 5 மார்க்கில் நல்லா படிச்சுக்கோங்க. டப்பீட்டம் என்றால் என்ன? அதன் பணிகள் யாது? முழுமை பெறா ஓங்குத்தன்மையினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. மடியத்தின் வகைகளின் படம் வரைக. தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகளை எழுது. வரல்நில தாவரங்களின் உள்ளமைப்பு தகவமைப்பை பட்டியலிடு. ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேரானது காரணம் கூறு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் இழப்பின் விளைவுகளை எழுது. ஓங்கு மரத்தில் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கையினை விளக்குக. காளான் வளர்ப்பின் படிநிலைகளை எழுதுக. ஸோ இந்த கொஷின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.